இந்திய ரயில்வே நிலையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் எதுக்காக இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் கண்ட்ரோலருக்காக. அதாவது ஒட்டுமொத்த ரயில்வே ஸ்டேஷனும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த கண்ட்ரோல் இதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தமிழ்லே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14/10/2025. அதாவது இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் 4 நாள் தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. இந்த 4 நாள் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கம்ப்யூட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்திய ரயில்வே துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே போதும் டேரெக்டாக நம்ம தமிழ்நாட்டில் சென்னை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் எதுக்காக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அண்டு இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இதில் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தியிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லாங்குவேஜில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜ் மேலே நீங்கள் கிளிக் பண்ணாலே போதுமானது. டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடும். இதில் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. இதில் எதுக்காக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் கண்ட்ரோலருக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுக்குறாங்க. செக்ஷன் கண்ட்ரோலர்னால் என்ன அப்படின்றது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே டவுட் இருக்கும். செக்ஷன் கண்ட்ரோலர்னால் இப்போது அதாவது இந்தியன் ரயில்வேயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து டிடிஆர்லேருந்து எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸர் லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிளர்க்கு மாதிரி தான், சரிங்களா? ஆஃபீஸர் லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்த இடத்துல ஒரு வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்ட்ரோலர் வேலை இருக்கும், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் கிடையாது, ஆல் ஸ்டேஷனுக்கும். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கான கண்ட்ரோலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங்கான வேலை. ஸோ இதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது டேட்டு பார்க்கணும், சரிங்களா? டேட்டு என்றைக்கு ஆரம்பித்தது, இது எப்போ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு லாஸ்ட்டு சப்மிஷன் அப்ளிகேஷன் டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா 15/9/2025 அன்றைக்கி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் க்ளோசிங் ஆன்லைன் சப்மிஷன் அப்ளிகேஷன் டேட்டு, சரிங்களா, 14/10/2025. அதாவது இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23:59 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. இதில் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அண்டு இதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, இல்லை அம்மாவோடைய பேரோ இல்லை அப்பாவோடைய பேரோ மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த டென்ஷனும் எடுத்துக்க வேண்டாம். அதுக்கான விண்டோ கரெக்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விண்டோ கரெக்ஷனுக்கான டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ட்ரூயிங், அதாவது எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கல அப்ளிகேஷன் போர்ட்டலில்
27ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோடு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இப்போது எலிஜிபிலிட்டி என்ன, இதுக்கான வேக்கன்சி என்ன அப்படின்றத பார்க்கலாம். டீட்டெயில்ஸ் ஆஃப் வேக்கன்சி வந்து எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, செக்ஷன் கண்ட்ரோலருக்காக மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 368 காலிப்படை இடங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 35,400 ரூபா வரைக்கும் உங்களுக்கான மந்த்லி சேலரியாக வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/6/2025 அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டில் வந்து 20 வயசில் இருந்து 33 வயதுக்கு உள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ஏஜ் லிமிட் வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே டவுட் வந்து இருக்கும். இதில் இல்லை இந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத எந்த பேஜில் வந்து இருக்குது அப்படின்றது தெரியல அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்கலாம். வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இதில் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணலாம், இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/1/2026 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. இவங்க கொடுத்துருக்குற ஏஜ் அண்ட் ரிலாக்ஸேஷனை பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஏஜ் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ரிலாக்ஸேஷன் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் இயர்லி தென், அதாவது யூஆர், யூடபிள்யூஎஸ், ஓபிசி அண்ட் நான் கிரிமினல் லேயர் அண்டு எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுக்கலை. அண்டு லோயர் காஸ்ட்டு இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுக்கல. அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி நான் கிரைமரி லேயரில் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில் வரீங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டில் வரீங்கன்னா உங்களுக்கு கேட்டகிரி வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போது இந்த பேஜில் அதாவது 13ஆம் நம்பர் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா 6.0 வந்து எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து இதில் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா கேண்டிடேட் ஷுட் ஹேவ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை வந்து போஸ்ட் கிராஜுவேட், அதாவது ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுவும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தோஸ் ரைட்டிங் ரிசல்ட்ஸ், சரிங்களா, ஃபைனல் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் இப்போ தான் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷுட்டாக வந்து எழுத முடியாது, இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து அவுட் ஆகிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளைவும் வந்து பண்ண முடியும். சரிங்களா, இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்டுகள் வருது. அது எதனால், அது என்ன அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இதில் ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் அண்டு கேண்டிடேட் பிலாங் அண்டு எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் அண்டு எக்கனாமிக் அண்டு இந்த பேக்வேர்டு கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஸ்டேஜ் 1க்காக வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபாயும் வந்து உங்களுக்கு ரீஃபண்டபுளாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற மீதி எல்லா கேண்டிடேட்டும், அதாவது ஆல் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கான 500 ரூபா ஃபீஸ் இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் அக்கௌண்ட்டில் வந்துடும்ன்றாங்களே, எப்படி வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் உங்களுடைய பேமெண்ட்டும் வந்து பே பண்ணுவீங்க. பே பண்ணுற போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோட், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணுற போது என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் நான் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் நம்பருக்கு மட்டும்தான் அந்த அமௌண்ட் வந்து போகும். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுற போது கேர்ஃபுல்லாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பாருங்கள். அதுதான் நீங்கள் பண்ணுற ப்ராப்ளம். சரி, இப்போது அப்ளிகேஷன் ஃபீஸை பற்றி கிளியர் ஆகிடுச்சு. அண்டு இந்த அப்ளிகேஷன்
இந்த ப்ராசஸ், அதாவது இந்த ஜாபுக்கான ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் எத்தனாவது பேஜு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. 24வது பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு இருக்கும். டோட்டலாக 4 ஸ்டேஜ் வரைக்கும் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இருக்கும். அண்ட் CBAT, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆக்டிவிட்டி டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இதில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டியூரேஷன் வந்து 120 மினிட்ஸ் வந்து இருக்கும். அண்டு டோட்டல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க் இருக்குது. இதில் ஏதாவது நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1/4 மார்க், அதாவது 0.25 மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் என்னென்ன சிலபஸ் வரும் அண்டு என்னென்ன கொஷின்ஸ் வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ரீசனிங்கில் எவ்வளோ வரும், அண்ட் லோக்கல் கேப்பபிலிட்டியில் அண்ட் மென்டல் ரீசனிங்கில் அண்ட் அனாலிசிஸ் அண்டு மேத்தமெட்டிக் கேப்பபிலிட்டியில் எவ்வளோ வரும் அப்படின்றது இதில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அன்றைக்கி உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வெளியிடுவாங்க. உங்களுடைய போஸ்டிங் எங்கே, உங்களுடைய ட்ரைனிங் எங்கே அப்படின்ற உங்களுக்கு ஸ்க்ரீனிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இப்படி தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும். சரிங்களா? எந்த விதமான ஃபிசிக்கல் எஃபென்ஸ் டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எங்கே சார் அப்படின்றது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுட் வரும். இதில் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து என்னென்ன அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அண்டு எதுவில் அப்ளிகேஷன் வந்து ரீசெண்டில் வந்து அப்டேட்டில் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும். இதில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு லோட் ஆகும். இதில் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் அப்டேட் வந்து பண்ண பாருங்கள். க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 14/10/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது வந்து தெரியல அப்படின்னா இதில் ஹவ் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PDF வந்து கொடுத்துருக்காங்க. அதில் டயக்ராமும் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய லேப்டாப்லேயே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த ஜாபோட எந்த விதமான டவுட் இருந்தாலும் சரி எனக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.